நீங்கள் யாருடைய ஃபேன்? மேலே ஓடுற ஃபேன் இல்லை. நீங்கள் யாருடைய ஃபேன்? ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்போமா? அஜித்தை பிடிக்குமா, விஜயை பிடிக்குமா? சொல்லுங்க, யாரை பிடிக்கும்? சரி, யாரையும் பிடிக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கா. பசங்க கிட்ட கேட்போம், விஜயை பிடிக்குமா, அஜித்தை பிடிக்குமா? யாரு? சத்தம் மூச்சு இல்லை. மக்களை உங்கள்கிட்ட கேட்போம், விஜயை பிடிக்குமா, அஜித்தை பிடிக்குமா? இங்கேயும் சத்தம் இல்லை. சரி, சிஸ்டர்ஸ்டையாவது கேட்போம், விஜயை பிடிக்குமா, அஜித்தை பிடிக்குமா? அங்கேயும் பதில் இல்லை. சரி, எனக்கு விஜயை பிடிக்கும்பா. அண்மையில் துபாயில் நடந்த ஒரு கார் பந்தயத்தில் நடிகர் அஜித் அவர் ஒரு கார் பந்தய ஓட்டக்காரர். இயல்பாகவே அவர் கார் பந்தய ஓட்டக்காரர். கார் பந்தயத்திலெல்லாம் சினிமாவுக்கு வரும் முன்பாகவே நடிகர் அஜித் வெறும் விளையாட்டுகளில் இந்த கார் பந்தயமானதும் ஒரு விளையாட்டு. அதை தன்னுடைய திறமையாக கடவுள் அவருக்கு கொடுத்த கொடை. அண்மையில் துபாயில் நடந்த போட்டியில் முதல் முறையாக 24 என்று அவர் சொல்லுவாங்க மணி நேரம் கார் பந்தய போட்டி. அதாவது காலை தொடங்கி இரவு வரை 4 பேர் கொண்ட அணி இந்த நடிகர் அஜித் தலைமையில் இந்த போட்டியானது நடத்தப்பெற்றது. அவருடைய சொந்த கார் பந்தய போட்டி. சரியா? முதல் முறையாக துபாயில் இந்திய கொடி ஜெயித்து பறந்தது என்றால் நடிகர் அஜித்தினால். எதுக்கு இங்கே நடிகரை சொல்கிறார்? மேட்டர் இது இல்லை, கிளைமேக்ஸ் பின்ன தான் வரும். சரியா? இந்த நடிகர் அஜித் 3வது இடத்தை பெற்று இவரும் இவருடைய அணியும் இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் திரை உலகிற்குமே பெருமையை சேர்த்து தந்துள்ளார். அப்பொழுது ஜெயித்த பிறகு அவருடைய ஃபேன்ஸ்லாம், துபாயில் நிறைய தமிழர்கள் வாழ்கின்றார்கள், அவரை கட்டி பிடித்து ஆரவாரமாக ஃபோட்டோக்கள் பிடித்து ஃபோனில் ஸ்டேட்டஸ்லாம் வச்சு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்பொழுது அஜித் அவருடைய ரசிகர்களுக்கு ஃபேன்ஸ்க்கெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை, அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, நீங்க எப்போ வாழ போறீங்க? அவர் கேட்ட பதில், ரசிகர்களே, உங்கள் அன்புக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கும் நன்றி. எப்பொழுதும் உங்கள் கைகள் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க. படம் இறங்கினோடனே ஃபஸ்ட்டு ஷோ நான் தான் பார்க்கணும்னு சொல்லி அம்மாட்ட காசை பிடுங்கி ஒளிச்சு வச்சு ஓடுறியல, அவர்களுக்கு அஜித் கூறும் செய்தி, நீங்கள் உங்களை எப்பொழுது மற்றவர் வாழ்க என்று சொல்ல போகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த ஒரு செய்தியில் இதை பார்த்தேன், உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைய நற்செய்தியிலும் இயேசுவை ஃபேன்ஸாக கொண்ட, அவரால் குணம் பெற்ற யாவரும் பின்னாடியே போறாங்க. தீர், சீதோன், எருசலேம் என்று பல பகுதிகளில் இருந்து இயேசுவை ஃபேன்ஸாக கொண்டு என்ன செய்கிறாங்க? பின்பற்றி போகிறார்கள். ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தியில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றார், என்னை வெளிப்படுத்த வேண்டாம், என்னை அடையாளப்படுத்த வேண்டாம். கண்டிப்பா சொல்றார். ஆமா அன்பின் சொந்தங்களே, இதை சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது என் சிந்தனைக்கு வந்தது, இன்று உங்கள் முன்னாடி இந்த சிந்தனையை வைக்கிறேன். இன்று புளியம்பட்டி அந்தோணியார் வாழ்க. உண்மைதான், தேவைதான், புளியம்பட்டி பின்னாடி போறது நல்லது. வேளாங்கண்ணி மாதா வாழ்க, நல்லதுதான்.
வேளாங்கண்ணிக்கு திருப்பயணமாக செல்வது, அன்னையின் அருளை ஆசிரை பெறுவது. தூய பரிசுத்த பனிமய மாதா ஆலயத்திற்கு செல்வது நல்லது, அவருடைய ஆசிரை பெறுவது. இப்போ நம் ஊரை தேடி தூய ராஜகன்னி மாதா வாழ்க என்று எப்பொழுது வரப்போகிறார்கள்? புனித சவேரியார் வாழ்க, புனித சவேரியார் வாழ்ந்த இடம் புன்னக்காயல் என்று எப்பொழுது மற்றவர் நம்ம ஊர் ஃபேனா மாற போறாங்க? மாறுவாங்க. எப்பொழுது? கோயில் கட்டிக்கிட்டு தான் இருக்கும், அப்படிதானே? கோயில் கட்டிக்கிட்டு தான் இருக்கும். யாருக்காவது இப்பொழுது வந்துச்சா நன்றி, இப்படி ஒரு சிந்தனை வந்தால் நன்றி. ஆனால் அப்படி வருமானம் தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். யாராவது ஒரு நபர், ஒரு பையன்கிட்ட கேட்டேன், எவ்வளோ செலவாகும் 10 நாள் அங்கே போய் தங்கியிருக்கீங்களே? ரூமுக்கு 25,000 ப்ளஸ் கூட்டிக்கிறங்க. அங்கே தங்கும் செலவு, சாப்பாடு செலவு எல்லாம் 50,000 ப்ளஸ், மொத்தம் 75,000. பின்ன அந்த முட்டாய் இந்த முட்டாய் வந்த உறவுகளுக்கு வாங்கணும், வண்டி செலவுலாம் போட்டு கூட ஒரு 25,000 போயிடும். எத்தனை? 1,00,000. ஒரு குடும்பத்திற்கு புளியம்பட்டி 10 நாள் 1,00,000 எங்க கொண்டு போடுறோம்? புளியம்பட்டி அந்தோனியாருக்கு போடுறோம். அவங்க செட்டு மேல செட்டு போட்டு புளியம்பட்டி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நம்ம கோயிலும் கட்டிக்கிட்டு இருக்கோம். 3 கோடி வந்த பாடில்லை, இன்னும் காசுக்கு அலைந்து கொண்டிருக்கிறோம். யாராவது சிந்திச்சீங்களா? சாமி, இந்த வருஷம் நான் புளியம்பட்டிக்கு போற இந்த 1,00,000 தூய ராஜகன்னி தாய்க்கு தாரேன், இந்த கோயில் எழும்பட்டும். இந்த வருஷம் இந்த ஊர்ல நாங்க புளியம்பட்டிக்கு போகல, தூய ராஜகன்னி மாதா வாழ்க. ஒவ்வொரு குடும்பமும் அங்க செலவழிக்கிறத இங்க கொடுக்கிறோம். ஏன் தாய் கோயில் சீக்கிரம் வளரட்டும். யாருடைய ஃபேன் நீங்க? யாரை ரசிப்பவர்கள்? ஒரு குடும்பத்துக்கு 1,00,000னா 4 மணிக்கு எந்திரிச்சு மொபைலை எடுத்து கால்குலேட்டர் போட்டு பார்த்தேன். 1,00,000 என்று 15 குடும்பம் போட்டு வைத்தேன். எத்தனை வரும்? மேக்ஸ் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, எத்தனை? 1 கோடியே 5,00,000. 15 குடும்பமா போறிய? இப்பமே 20 குடும்பம் பங்களா முன்னாடி இருக்குதான். சாமி சாவி கொடுங்க. இன்னொரு பெற்றோர் கேட்குறாங்க, சாமி என் பிள்ளைக்கு லீவு கொடுப்பீங்களா? அன்பின் சொந்தங்களே, நம்மை மற்றவர் அடையாளப்படுத்த வேண்டும். ஆனால் நாம், மீண்டும் கூறுகிறேன், திருப்பயணங்கள் போவதில் தவறில்லை, வேளாங்கண்ணி போவதில் தவறில்லை. நம்ம ஊர் எப்போ திருப்பயணமாக போகுது? எப்பொழுது மற்றவர்கள் பெருந்திரளாக இயேசுவை தேடி சென்றார்களோ, தீர் சீதோன் என்று மற்ற ஊரெல்லாம் நம்ம ஊரை தேடி எப்போ வர போறாங்க? எப்போ வரும்? இப்படி சிந்தனை உள்ளவர்களாக, நம் ஊரை வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு போவர்களாக இப்போ சிந்திங்க. யாராவது துணி எல்லாத்தையும் கட்டி வச்சிருந்தா, பொட்டி மடக்கியெல்லாம் எடுத்து வச்சிருந்தா, காசையெல்லாம் அங்கு கொண்டு போடுறதுக்கு சேர்த்து வச்சிருந்தா, தயவு கூர்ந்து கோரிக்கிறேன், நம் அன்னைக்கு இந்த கோயிலுக்கு தேவைப்படுகிறது. அந்த காசை இங்க போடுங்க, அடுத்த வருஷம் போகலாம். ஐடியா எப்படி இருக்கு? அடுத்த வருஷம் போங்க, புனித அந்தோணியார் வாழ்க என்று சொல்லுங்கள். ஆனால் இந்த வருடம் தூய ராஜகன்னி மாதா வாழ்க என்று எத்தனை பேர் சொல்ல போகிறோம்? தொடர்ந்து சிந்திப்போம். ஆமென்.